ஆருத்ரா ஆன்மீக ஜோதிட குழுமத்தில் பயணிக்கும் அனைத்து நல்வளங்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். பல பொதுவான விஷயங்கள் நம்ம ஜோதிட ரீதியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது காலையில் 6 மணி முதல் மறுநாள் காலையில் உள்ள 6 மணி வரை 24 மணி நேரம் கொண்ட இந்த காலத்தை அம்மனின் 6 யாமங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. எதை முன்னோர்கள் நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டா, காலையில 6 மணிலிருந்து 10 மணி வரைக்குமே லக்ஷ்மி யாமம் என்று சொல்லப்படுகிறது. காலையில 10 மணிலிருந்து மத்தியானம் 2 மணி வரைக்குமே ஜேஷ்டா தேவி யாமம் என்று சொல்லப்படுகிறது. இது கொஞ்சம் விளக்கி வைக்க வேண்டிய ஒரு காலகட்டம். மதியம் 2 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்குமே பார்வதி யாமம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பார்வதி யாமம் காலத்துல தான் நம்ம சேம்பர கலா பார்வதி ஹோமங்கள்லாம் செய்யறது. சாயந்தரம் 6 மணிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் துர்கா யாமம் என்று சொல்லப்படுகிறது. நைட்டு 10 மணிலிருந்து மிட்-நைட் 2 மணி வரைக்கும் காளி யாமம் என்று சொல்லப்படுகிறது. 2 மணிலிருந்து காலையில 6 மணி வரைக்குமே சரஸ்வதி யாமம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த யாமங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? காலையில 6 to 10 லட்சுமி யாமங்கிறதுல அந்த நேரத்தை நம்ம எல்லாம் எப்போ போல குளிச்சுட்டு நெத்திக்கு என்ன நம்ம முறைப்படி என்ன திருநீர்னா திருமண், திருநீர்னா திருநீர், உடனே இது என்ன நம்ம முறைப்படி செஞ்சு கொள்வோமோ சந்தனம் குங்குமம் நெற்றிக்கு விபூதிகள் இட்டுக்கொண்டு லக்ஷ்மி தேவிக்கு பூஜை பண்ணணும். இந்த லக்ஷ்மி தேவிக்கு பூஜை பண்றது மட்டுமல்லாமல் ஸ்ரீ சுக்த ஹோமங்கள் பண்ணுவது மிகவும் அற்புத நற்பலன்களை தரும். இந்த ஸ்ரீ சுக்த ஹோமம் சர்க்கரை பொங்கலை கொண்டு ஹோமங்கள் செய்ய வேண்டும். அது அதீத நற்பலன்கள் கண்டிப்பா இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், கடன் தொல்லை எல்லாம் தீரும், வியாபாரம் மேன்மேலும் அபிவிருத்தி அடையும், குடும்பத்தில் சந்தோஷம் குதூகூலமாக நடக்கும். இந்த 10 to 2 ஜேஷ்டா தேவி யாமம் இருக்கு. இதை இந்த 10 to 2 நேரத்துல இந்த ஜேஷ்டா தேவி அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வைக்க வேண்டியது. அது நம்ம குடும்பத்திற்கு வேண்டாம். அது துர்தேவதைகள் நடமாட்டம் செய்வதற்குண்டான சில மாந்திரிகர்கள்லாம் செய்வாங்க. அது நமக்கு வேண்டாம். 2 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் பார்வதி யாமத்தில் சுயம்பர கலா பார்வதி ஹோமம் செய்தால் திருமணம் வெகு விரைவில் நடக்கும். காலம் தாழ்த்து திருமணம் நடந்து கொண்டு போயிட்டே இருக்கு, திருமணமே நடக்கலன்னு நினைச்சிருக்கோம். அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். இந்த மத்தியானம் 2 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ள அந்த 4 மணி நேரத்துக்குள்ள உத்வாகநாதர் சமேத சுயம்பர கலா பார்வதி ஹோமம் அதை நாம் செய்தோமையானால் திருமணம் வெகு விரைவில் நடக்கும். பார்வதியின் பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். சாயந்தரம் 6 மணிலிருந்து நைட்டு 10 மணிக்கு துர்கா யாமம் என்று சொல்லப்படுது. துர்கா யாமத்தை பிறர் நமக்கு அனுகூலமாக நடக்க வேண்டும். ஒரு வியாபாரிகள் செய்கிறோம், திருஷ்டி தோட்டங்கள்லாம் இருக்கும். நம்ம கடைக்கு வரவங்க நம்ம அன்பா பேசுவாங்க, நம்ம பேசி அவங்கள்ட்டே மரியாதை இருக்கும், அவங்க நம்மகிட்ட பிரியமா பேசுவாங்க. யதார்த்தமா சாமான்கள் வாங்கிட்டு போறது, வியாபாரம் மேன்மேலும் அபிவிருத்தி அடைந்து செழிப்பதற்குண்டான காலகட்டம் சாயந்தரம் 6 மணிலிருந்து 10 மணி வரை. நைட்டு 10 மணிலிருந்து நடு இரவு 2 மணி வரைக்கும் காளி யாமம் என்று சொல்லப்படுது. இந்த காளி யாமத்துல நமக்கு எதிரிகள் தொல்லை இருக்கு, நம்மளை யாராவது மிரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, வியாபாரம் நடக்காம தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, என்னெல்லாமோ செய்யறாங்க, ஒரு செய்வினை பிள்ளி குனி இருக்கு, நம்மள ஃபீல் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நீங்க சத்துரு சம்ஹார திருச்சதி ஹோமங்கள் செய்யலாம், பூஜைகள் செய்யலாம். வாராகி அம்மன் வழிபாடுக்கு மிகவும் ஒரு அற்புதமான காலகட்டம் இரவு 10 மணிலிருந்து நடு இரவு 2 மணி வரை செய்தேன்னா அந்த வாராகியன் பரிபூர்ண அருள் கிடைக்கும். 2 மணிலிருந்து காலையில 6 மணி வரைக்குமே சரஸ்வதி யாமம்னு சொல்லப்படுது. இந்த சரஸ்வதி யாமத்தில் கல்வி கற்றால் ஞானம் பெருகும், நமது சிந்தனா சக்தி அதிகரிக்கும். சரி, ஸ்கூல்லாம் படிப்பு முடிச்சாச்சு, என்னத்தை படிக்கணும்? அது என்னத்தை தேவாரம், திருவாசகம், விநாயகர் அகவல், கந்த சஷ்டி கவசம், இது போன்ற அபிராமி அந்தாதி இவைகளை எல்லாம் நீங்கள் பாராயணம் செய்தீர்களானால் இந்த சிந்தனா சக்தி அதிகரிக்கும், நமக்கு மூளை நல்ல வேலை செய்யும். இப்போ எதையுமே யோசிச்சு அது சரியான முறையில் செய்வதற்குண்டான தன்மையை நமக்கு கொடுத்துரும். இப்படி 6 யாமங்கள் குறிக்கப்பட்டுள்ளன. திரும்ப ஒரு தடவை சொல்றேன். காலையிலிருந்து 6 to 10 லட்சுமி யாமம், மத்தியானம் 10 to 2 ஜேஷ்டா தேவி யாமம், 2 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் பார்வதி யாமம், 6 மணிலிருந்து 10 வரைக்கும் துர்கா யாமம், 10லிருந்து நடுஇரவு 2 மணி வரைக்கும் காளி யாமம், காலையில 2 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் சரஸ்வதி யாமம். இந்த காலத்தில் இதற்குண்டான பூஜைகளை செய்து நீங்கள் வாழ்வில் வெற்றி அடையுங்கள். மிகவும் சீரும் சிறப்போட பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்து கடன்கள் தொல்லை இல்லாமல்
அமைதியாக ஒரு வாழ்க்கை நிச்சயமா குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் குதூகூலமான வாழ்க்கையை நடத்தலாம். இப்படி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் அழுத்துங்க. இது போன்ற பொதுவான பலன்களை நாம் பார்ப்போம். இந்த மாதிரி பார்த்துட்டாலே அப்புறம் ஜோதிட போகணும் கூட அவசியம் கிடையாது. இந்த பொதுவான படங்களை பார்க்கலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் தமுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களுடைய சந்திப்பதில் பெருமை கொள்கிறேன். திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மா. வணக்கம்.